வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. டேஸ்டியான மாங்காய் பச்சடி செய்ய தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல மாங்காய் எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு தோல் இதை போல் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த தோல் சீவியில் இந்த போல் மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் சீவினதை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ வெல்லம் ஒரு அரை கப், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இந்த போல் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் இருந்தால் போதும், உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தான். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவே இருக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கூடவே போட்டுக்கலாங்க. கரண்டியில் இந்த கூட ஒரு பரட்டிட்டு தண்ணி நல்லா 1.5 டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இந்த மாங்காய்லாம் நல்லா மசிஞ்சிருக்கும். இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம், நான் நாட்டு சர்க்கரை வச்சுருந்தேங்க, நீங்கள் ஆர்டினரி வெல்லமாக இருந்தால் கூட இதில் போட்டுக்கலாம். தேங்காயும் கூட போட்டுட்டு நல்லா கரண்டியில் இந்த போல் கிளறி வச்சிடலாங்க. இதை அடுப்புலேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் நல்லா இது எல்லாம் சேர்ந்து வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பர் டேஸ்டான எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கக்கூடிய இந்த மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட
இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.